ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் அழகியும் அரக்கனும். இந்த புத்தகத்தை எழுதினவங்க யூமா வாசுகி. இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வேறு வேறு விதமாக கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க. த மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன், பியூட்டி அண்ட் த பீஸ்ட், த அக்லி டக்லிங், ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ், ரெட் லிட்டில் மெர்மைட், த எம்பரர்ஸ் நியூ கிளாத், த வைல்ட் ஸ்வான்ஸ், இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல். இந்த தொகுப்பில் மொத்தம் 10 கதைகள் இருக்குது. அதிலிருந்து நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். கதை 9. சக்கரவர்த்தியின் உடை. ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் புது புது ஆடைகளை அணிவதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தான். அவன் தினமும் புது ஆடைகளை வாங்குவான். அவற்றை அணிந்து அழகு பார்ப்பான். இதை தவிர அவன் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை. மக்களை பற்றியோ ஆட்சி விவகாரங்களை பற்றியோ அவன் சற்றும் கவலைப்படவில்லை. எப்போதும் புதிய புதிய உடைகளை அணிந்து தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கே அவனுக்கு நேரம் போதவில்லை. காலையில் தேநீர் குடிக்கும் போது ஒரு உடை அணிந்திருப்பான். குளிக்க போகும் முன்பு வேறு உடை அணிந்திருப்பான். குளித்து வந்த பிறகு மற்றொரு உடை. மந்திரிகளிடம் பேசும்போது வேறொன்று. இப்படி நாளொன்றுக்கு பல முறை உடை மாற்றிக் கொண்டு இருப்பான் அவன். வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி விதவிதமான ஆடைகளை வாங்கி வரச் செய்தான். தன் நாட்டில் தயாராகும் சிறந்த ஆடைகளை எல்லாம் அவனே வாங்கி கொண்டான். தன் உடைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு மட்டுமே ஒரு கோட்டை கட்டி இருந்தான் சக்கரவர்த்தி. அங்கே ஆயிரக்கணக்கான ஆடைகள் பாதுகாக்கப்பட்டன. சக்கரவர்த்தியைப் போல உடைகளின் மீது இவ்வளவு பேராசை கொண்ட மனிதன் இந்த உலகில் இருக்கவே முடியாது. சக்கரவர்த்தியின் பிறந்த நாள் நெருங்கி வந்தது. எல்லா வருடமும் அவனது பிறந்த நாள் பெரிய விழாவாக கொண்டாடப்படும். வரும் பிறந்த நாளையும் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சக்கரவர்த்தி முடிவு செய்தான். நாடு முழுவதையும் வர்ண கொடிகளால் அலங்கரிக்க வேண்டும். எங்கும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். அரண்மனையில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டான் சக்கரவர்த்தி. பிறந்த நாளன்று வேறொரு முக்கியமான நிகழ்ச்சி உண்டு. சக்கரவர்த்தியின் ஊர்வலம்தான் அது. சக்கரவர்த்தி மிக சிறப்பான உடை அணிந்து குதிரை மீது வருவான். அப்போது சாலையின் இருபுறமும் மக்கள் நின்று சக்கரவர்த்தியை வாழ்த்துவார்கள். இந்த ஊர்வலத்தில் என்ன உடை அணிவது? சக்கரவர்த்தி அதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். உடனே தன் உடைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் கோட்டைக்கு சென்றான். அங்கிருந்த எல்லா உடைகளையும் அவன் பார்வையிட்டான். எந்த உடையும் பிறந்தநாள் ஊர்வலத்தில் அணிந்து கொள்ள தகுதியானதாக இல்லை. எனவே சக்கரவர்த்தி புதிய உடை தைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த உடை மிகவும் அற்புதமாக இருக்க வேண்டும். மிக மிக விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த உடையின் அழகு எல்லோரையும் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன். அடுத்த நாள் நாடு முழுவதும் செய்தி பரவியது. சக்கரவர்த்தியின் பிறந்த நாள் வர இருக்கிறது. அன்றைய ஊர்வலத்தில் சக்கரவர்த்தி அணிந்து கொள்ள மிக அருமையான ஆடை தேவைப்படுகிறது. சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்கேற்ப உடை தைத்து கொடுக்கும் தையல்காரர்களுக்கு 1000 பொற்காசுகளும் வைரங்களும் பரிசாக வழங்கப்படும். இதுதான் அந்த செய்தி. எங்கிருந்தெல்லாமோ தையல்காரர்கள் வரத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு தையல்காரனும் மிகச்சிறந்த உடையை தைத்துக் கொடுக்கிறேன் என்று சக்கரவர்த்தியிடம் கூறினான். ஒரு தையல்காரன் அபூர்வமான கடல் பூக்களை கொண்டு ஆடை செய்தான். மற்றொருவன் தங்க இலைகளை கொண்டு ஆடை செய்தான். அதை வைரங்களாலும் முத்துகளாலும் அலங்கரித்தான். இன்னொருவன் வாடாத மூலிகை இலைகளை கொண்டு ஆடை தயாரித்தான். மற்றொருவன் அன்னப்பறவையின் இறகுகளையும் மயில் இறகுகளையும் கலந்து நெய்து அதில் உடை தயாரித்தான். இப்படி தையல்காரர்கள் எத்தனையோ விதவிதமான உடைகள் தயாரித்தார்கள். ஆனால் சக்கரவர்த்திக்கு எந்த உடையும் பிடிக்கவில்லை. மிக திறமையான ஒரு தையல்காரன் மேகங்களாலும் மூடு பனியாலும் கூட உடை தயாரித்திருந்தான். எல்லோரும் அந்த அதிசய உடையை புகழ்ந்தார்கள். ஆனால் அதுவும் கூட சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லை. பெரும் திறமை வாய்ந்த தையல்காரர்கள் செய்த உடைகள் எதுவுமே சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லை எனும் செய்தி பரவியது. தன் பிறந்த நாள் ஊர்வலத்தில் என்ன உடையை அணிந்து கொள்வது என்ற கவலையில் சக்கரவர்த்திக்கு தூக்கமே வரவில்லை. அந்த நாட்டில் ஜேம்ஸ் எனும் இளைஞன் இருந்தான். அவன் அனாதை. கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்தான். குறும்புக்காரனான அவனுக்கு தையல் வேலை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் தன்னுடைய 2 நண்பர்களையும் சேர்த்து கொண்டு சக்கரவர்த்தியை காண சென்றான். சக்கரவர்த்தியின் சபை சென்று அறிவித்தான் ஜேம்ஸ். சக்கரவர்த்திக்கு தாழ்மையான வணக்கம். நாங்கள் மூவரும் புகழ்பெற்ற தையல்காரர்கள். உலகத்திலேயே மிக அற்புதமான உடையை தைத்து தரவே நாங்கள் வந்திருக்கிறோம்.
அப்படி என்ன அற்புதமான உடையை நீங்க தைக்க போறீங்க? சக்கரவர்த்தி எரிச்சலாக கேட்டார். சக்கரவர்த்தி அவர்களே, முதலில் நாங்கள் அதிசயமான ஒரு துணி நெய்வோம். அந்த துணியை கொண்டுதான் உங்கள் பிறந்தநாள் உடையை தயாரிப்போம் என்று பதில் சொன்னான் ஜேம்ஸ். கேலியாக கேட்டான் சக்கரவர்த்தி. அப்படியா? அது என்ன அதிசயமான துணி? ஜேம்ஸ் உற்சாகமாக சொன்னான். சக்கரவர்த்தி அவர்களே, அறிவுடையவர்களுக்கு மட்டுமே அந்த துணியை பார்க்க முடியும். முட்டாள்களின் கண்களுக்கு அந்த துணி தெரியாது. இதுதான் துணியின் சிறப்பு. சக்கரவர்த்தி வியப்படைந்தான். அட, அப்படி கூட ஒரு துணி இருக்கா என்று கேட்டான். தலை தாழ்த்தி வணங்கி பணிவுடன் சொன்னான் ஜேம்ஸ். ஆமா சக்கரவர்த்தி அவர்களே, எங்கள் மூவருக்கு மட்டும்தான் அந்த துணியை நெய்யும் வித்தை தெரியும். இந்த உலகத்திலேயே எங்களை தவிர வேற யாருமே அந்த துணியை தயாரிக்க முடியாது. சக்கரவர்த்தி மகிழ்ச்சியுடன் உத்தரவிட்டான். அப்படியா? சரி சரி, நான் உங்களை உடை தயாரிக்க அனுமதிக்கிறேன். என்னோட பிறந்த நாள் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அந்த உடையை தச்சு முடிக்கணும். சக்கரவர்த்தி அவர்களே, அந்த உடையை தயாரிப்பதற்கு தங்க கட்டிகளும் வைரங்களும் முத்துகளும் அதிகமாக தேவைப்படுமே, என்ன பண்றது? தயக்கத்துடன் கேட்டான் ஜேம்ஸ். தேவைப்படுறதெல்லாம் அரண்மனை கஜால இருந்து வாங்கிக்கோங்க என்று சொல்லி அனுப்பினான் சக்கரவர்த்தி. ஜேம்ஸுக்கும் அவன் 2 நண்பர்களுக்கும் ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டது. எல்லா வசதிகளுடனும் இருந்தது அந்த அறை. வேலை தவறாமல் சுவையான உணவுகள் கொண்டு வரப்பட்டன. 3 தையல்காரர்கள் ஏவும் வேலைகளை செய்வதற்கு சேவகர்கள் காத்து நின்றார்கள். ஜேம்ஸ் உடை தயாரிப்பதற்காக கஜானாவிலிருந்து நிறைய தங்கமும் வைரமும் வாங்கினான். உண்மையில் அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள்? தங்கள் அறையில் நூல் நூற்கும் ராட்டையையும் துணி நெய்யும் தறியையும் கொண்டு வந்து வைத்தார்கள். நூல் நூற்பது போலவும் துணி நெய்வது போலவும் பாவனை செய்தபடி நாள் முழுவதும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் நூல் நூற்கவோ தைக்கவோ இல்லவே இல்லை. அதுபோல நடிக்க மட்டுமே செய்தார்கள். சக்கரவர்த்தி அடிக்கடி ஆள் அனுப்பி துணி நெய்தாயிற்றா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். நெய்து கொண்டிருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் தையல்காரர்கள். சில தினங்களுக்கு பிறகு ஜேம்ஸ் சக்கரவர்த்தியிடம் சென்று சொன்னான். சக்கரவர்த்தி அவர்களே, உங்கள் பிறந்தநாள் உடைக்கான துணியை நெய்து முடித்து விட்டோம். சக்கரவர்த்தி உடனே துணியை பார்ப்பதற்கு புறப்பட்டான். அவனுடன் மந்திரிகளும் பணியாட்களும் சென்றார்கள். அருகில் அருகே நின்று காற்றில் கையை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் தையல்காரர்கள். அதாவது அவர்கள் தருகிலிருந்து துணியை எடுப்பது போல பாவனை செய்து கொண்டிருந்தார்கள். ஜேம்ஸ் சொன்னான். சக்கரவர்த்தி அவர்களே, பாருங்கள், இந்த துணி எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள். தகதகவென்று சூரியனை போல மின்னுவதை பாருங்கள். தொட்டு பாருங்கள். இதைவிட மென்மையான துணி இருக்கவே முடியாது. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த துணி இதுதான். சக்கரவர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. அந்த அறையில் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு ராட்டையும் தறியும் மட்டுமே அங்கு இருந்தன. தறி மீது எந்த துணியும் இல்லை. சக்கரவர்த்தியுடன் வந்தவர்களும் அங்கே துணியை காணாமல் குழம்பினார்கள். தையல்காரர்கள் சொல்வதை கேட்டால் அந்த துணி பிரமாதமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த துணி எங்கே இருக்கிறது? சக்கரவர்த்தி அவர்களே, தறி மீது கிடக்கும் எங்கள் துணியை பார்த்துவிட்டு ஏன் எதுவும் பேசாமல் நிற்கிறீர்கள்? நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளி என்று எங்களுக்கு தெரியும். அறிவாளிகளின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த துணியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சக்கரவர்த்தி யோசித்தான். இங்க துணி இல்லைன்னு சொன்னா நான் முட்டாளாயிடுவேன். துணி இருக்குன்னு சொன்னா இவர்கள் என்னை அறிவாளியாக ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஒரு சக்கரவர்த்தி. ஒருபோதும் நான் முட்டாளாக கூடாது. ஆஹா, ஓஹோ, மிகவும் அருமையாக இருக்கிறதே இந்த துணி. இது போன்ற துணியை நான் பார்த்ததே இல்லை. இதன் நிறம்தான் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. தையல்காரர்களே, நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் தான் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைவது போல நடித்தான் சக்கரவர்த்தி. அவன் இப்படி சொன்னதும் அவனுடன் வந்தவர்கள் எல்லாம் அந்த துணியை மிகவும் புகழ்ந்தார்கள். சக்கரவர்த்தி அவர்களே, இந்த துணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னான் தலைமை மந்திரி. இன்னொரு மந்திரி, பூவின் இதழ் போல மிக மென்மையாக இருக்கிறது இந்த துணி என்றான். மற்றொருவன், இந்த துணியிலிருந்து ஒரு அபூர்வமான நறுமணம் வருகிறது என்றான். எல்லோருமே இல்லாத அந்த துணியை போட்டி போட்டுக்கொண்டு புகழ்ந்தார்கள். ஏனெனில் யாருமே முட்டாளாவதற்கு விரும்பவில்லை. கடைசியில் சக்கரவர்த்தி சொன்னான். பிறந்த நாளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உடைய தச்சு முடிச்சிடுங்க. துணியை போலவே இந்த உடையும் சிறப்பா இருக்கணும். ஜேம்ஸும் அவன் நண்பர்களும் இரவு பகலாக உடை தைப்பது போல நடித்தார்கள். சக்கரவர்த்தியின் உடம்பை பிடிப்பது போல் இல்லாமல் சற்று தளர்வாக இருக்கட்டும். கைப்பகுதியின் நீளத்தை சற்று குறைக்க வேண்டும். சட்டையின் உயரம் சரியாக இருக்கிறதா என்று பார் என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள்.
உடையை அலங்கரிப்பதற்காக மேலும் வைரங்களும் ரத்தினங்களும் தேவை என்று கேட்டு வாங்கினார்கள். சக்கரவர்த்தியின் பிறந்த நாளுக்கு முதல் நாள் உடை தைத்து முடித்ததாக சொன்னான் ஜேம்ஸ். சக்கரவர்த்தியின் பிறந்த நாளை கொண்டாட நாடே விழாக்கோலம் பூண்டது. தெருவெங்கும் கோலமிட்டார்கள் மக்கள். தங்கள் வீடுகளை பூக்களால் அலங்கரித்தார்கள். புத்தாடை அணிந்து அரண்மனை விருந்துக்கு கிளம்பினார்கள். காலையிலிருந்து மதியம் வரை விருந்து நடந்தது. நாட்டு மக்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி ஊர்வலம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குதிரையை ஆயத்தமாக்கினார்கள். அப்போது ஜேம்ஸ் சக்கரவர்த்தியிடம் வந்தான். சக்கரவர்த்தி அவர்களே, புதிய உடையை உங்களுக்கு அணிவிக்கட்டுமா என்று கேட்டான். சரி, புதிய உடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி உடை மாற்றும் அறைக்கு சென்றான் சக்கரவர்த்தி. ஜேம்ஸும் அவன் நண்பர்களும் சக்கரவர்த்தி அணிந்திருந்த உடைகளை கழற்றினார்கள். புதிய உடை அணிவிப்பதாக நடித்தார்கள். ஜேம்ஸ் தன் நண்பர்களிடம் சொன்னான், பார்த்து பார்த்து கவனமா பண்ணுங்க, சட்டையை கிழிச்சிட போறீங்க. பித்தான்களுக்கு பதிலாக இணைந்திருக்கும் தங்க கயிர்களை மெதுவாக கட்டுங்கள். தோள் பகுதியில் தொங்கும் வைர சரங்களை சற்று துடைத்து விடுங்கள். சட்டையின் இந்த அலங்கார இலைகள் முதுகு பக்கம் வர வேண்டும். கணுக்கால் பகுதியில் ஒரு தங்கமணி கலன்றிருக்கிறது, அதை சரி செய்யுங்கள். சக்கரவர்த்தி அவர்களே, உங்களுக்கு உடை அணிவித்தாகிவிட்டது. இந்த உடையில் நீங்கள் மிகவும் கம்பீரமாக தோன்றுகிறீர்கள். கண்ணாடியில் பாருங்கள். சக்கரவர்த்தி கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான். உள்ளுடை மட்டுமே அணிந்திருந்த தன் உருவத்தை பார்த்து மிகவும் வெட்கப்பட்டான். தான் அணிந்திருக்கும் அதிசய ஆடையை ஏன் தன்னால் காண முடியவில்லை என்று குழம்பினான். தான் அவ்வளவு முட்டாளாக இருக்கிறோமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. கூடாது, ஒருபோதும் தான் முட்டாளாகிவிடக் கூடாது என்று தீர்மானித்தான். ஆஹா, இந்த உடை அற்புதமாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று ஆனந்த கூத்தாடினான் சக்கரவர்த்தி. உண்மையில் அவன் மகிழ்ச்சி அடைவதைப் போல நடித்தான். அவன் அப்படியே வெளியே வந்தான். தையல்காரர்களுக்கு அப்போதே விலையுயர்ந்த பரிசுகளும் வழங்கினான். சக்கரவர்த்தியை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒவ்வொருவரும், ஏன் சக்கரவர்த்தி உள்ளுடை மட்டுமே அணிந்திருக்கிறார்? அவர் அணிந்திருக்கும் அதிசய உடையை என்னால் பார்க்க முடியவில்லையே. அப்படியென்றால் நான் முட்டாளா? கூடாது, ஒருபோதும் நான் முட்டாளாகிவிடக் கூடாது என்றே நினைத்தார்கள். அதனால் சக்கரவர்த்தியின் அதிசய உடையை மிகவும் புகழ்ந்தார்கள். சக்கரவர்த்தி குதிரையில் ஏறி ஊர்வலம் சென்றான். மக்கள் அவன் மீது மலர் தூவி வாழ்த்தினார்கள். உள்ளுடை மட்டுமே அணிந்திருந்த அவன் தோற்றம் எல்லோரையும் திகைப்படைய செய்தது. ஆனால் ஒருவருமே அதை பற்றி வெளிப்படையாக பேசவில்லை. சக்கரவர்த்தி அணிந்திருப்பதாக சொல்லப்பட்ட அதிசய உடையை பாராட்டினார்கள். குதிரை மேலிருந்த சக்கரவர்த்தி உற்சாகமாக காணப்பட்டான். மக்களை பார்த்து கையசைத்து சிரித்தபடியே சென்று கொண்டிருந்தான். இதற்குள் ஜேம்ஸும் அவன் நண்பர்களும் எல்லா பரிசு பொருட்களையும் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு தப்பித்து விட்டார்கள். அவர்களிடம் இப்போது ஏராளமான செல்வம் சேர்ந்திருந்தது. வழி நெடுக கூடியிருந்த மக்கள் சக்கரவர்த்தியை வாழ்த்துகளுடன் வரவேற்றார்கள். அவன் மீது நறுமண திரவத்தை தெளித்தார்கள். மலர்களை தூவினார்கள். சக்கரவர்த்தியின் குதிரை மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு சிறுமி சத்தமாக சொன்னாள், ஐய, வெக்க கேடு, சக்கரவர்த்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் அவரு ட்ரெஸ்ஸே போடாம வராரு? அவள் குரலை கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள். பயந்து போன சிறுமியின் தாய் அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்கு விரைந்தாள். ஆனால் சிறுமியின் கேள்வி பலரையும் யோசிக்க வைத்தது. ஆமா, சிறுமி சொன்னது உண்மைதான். சக்கரவர்த்தி எந்த ஆடையும் அணியில்லையே, அவர் உள்ளாடை மட்டும்தானே அணிஞ்சிருக்காரு. வெட்க கேடு. முதலில் சில பேர் முணங்கினார்கள். சக்கரவர்த்தி நிர்வாணமாக இருக்கிறார். அடுத்த சிலர் கொஞ்சம் சத்தமாக சொன்னார்கள், சக்கரவர்த்தி நிர்வாணமாக இருக்கிறார். அப்புறம் எல்லாருமே கத்தினார்கள், சக்கரவர்த்தி நிர்வாணமாக இருக்கிறார். சக்கரவர்த்திக்கு உண்மை புரிந்தது. அந்த தையல்காரர்கள் தன்னை ஏமாற்றி விட்டதை அப்போதுதான் உணர்ந்தான் அவன். திடீரென்று அவனுக்கு வெட்கம் வந்துவிட்டது. பக்கத்தில் நின்றிருந்த ஒருவனின் துண்டை பிடுங்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு அரண்மனையை நோக்கி ஓடினான். மந்திரிகளும் சேவகர்களும் அவன் பின்னால் ஓடினார்கள். உடைகளின் மீதான மோகத்தை அன்றோடு விட்டொழிந்தான் சக்கரவர்த்தி. மக்களின் மீது கவனம் செலுத்தி நன்றாக ஆட்சி செய்ய தொடங்கினான். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நியூ செஞ்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.